ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். பேசக்குள்ளேயே தும்மல் வருதுங்க. நம்ம இப்போ மீனுக்கு தாங்க மீன் குழம்பு பண்ண போகிறோம். ஸோ மீனை வந்து நம்ம வாஷ் பண்ணிடணும். நான் எங்கே மீன் வாங்கிட்டு வந்தாலும் அதில் பாருங்கள், மஞ்சத்தூள் உப்புலாம் போட்டு நல்லா பரட்டிடுவாங்க. பரட்டி கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே ஊற வச்சுடுவேன். இதில் அந்த ஸ்மெல்லு, தேவையில்லாத கிருமிகள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா எல்லாம் போயிடுங்க. இது பண்ணி நல்லா ஒரு கொஞ்சம் நேரம் வச்சுருந்து அப்புறம் நல்லா கழுவிட்டு அப்புறம் தாங்க நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 2-3 தடவை 4 தடவை கழுவிடுவோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு எல்லாம் ஒரு செக் பண்ணிக்குவேங்க. இது வந்து கருப்பு வாவல் சொல்லுவாங்க. நம்ம இன்றைக்கி இந்த குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. மீன் குழம்புக்குங்க முதல்ல கொஞ்சோண்டு வெந்தயம், சும்மா ஒரே ஒரு ஸ்பூனுங்க வெந்தயத்தை இப்படி லேசாக எண்ணெய்லாம் ஊற்றாமல் இப்படி வறுத்துட்டு அதை நான் வந்து அப்படியே பவுடர் பண்ணிவிடுவேங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நான் என் ஸ்டைலில் இன்றைக்கி மீன் குழம்புக்கு இப்படி தாங்க ரெடி பண்ணுறேன். அதை அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்படி பாருங்கள், வெடிக்கிற சத்தம் கேட்குதுங்களா? அந்த டைமில் நம்ம எடுத்துடணுங்க. நல்லெண்ணெய் தாங்க ஊற்றுறேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. அப்புறம் நம்ம தாளிப்பு வடகங்க, நம்ம வீட்டில் நாம் தயார் பண்ண தாளிப்பு வடகம் வெடிக்கட்டுங்க. இது பெருங்காய கட்டிங்க எண்ணெயில் போட்டுறோம். அது நல்லா இதாகிடுங்க, கரைஞ்சிடும். பாருங்கள், இது நல்லா அப்படி வந்த பிறகு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். வெங்காயமும் பூண்டு இடித்து வச்சுருக்கேங்க. பாருங்கள், இந்த இடி உரலில் இடித்து வச்சுருக்கேங்க. இடி உரல் இடிச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை நல்லா வணக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வணக்கணும். இது எப்படி வணங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட் நமக்கு. நல்லா வதக்கிடலாங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டோம்னா சீக்கிரம் நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கிடுச்சிங்களா? இப்போ நம்ம நறுக்கி வச்ச தக்காளி 2 தக்காளி போட்டாங்க. நல்லா தக்காளி மிக்சியில் கூட போட்டிருக்கலாம். சரி, நான் வதக்கினா அது ஒரு டேஸ்ட்டுங்க, அதனால் அப்படியே வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக நறுக்கியிருக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அப்படி தக்காளி, பூண்டு, வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சிங்களா? இப்போது இது நம்ம வீட்டிலே அரைச்ச மஞ்சத்தூளுங்க. தோட்டத்தில் ஒரு ரிலேட்டிவ் கொடுத்தாங்க. இது வந்து நம்ம தயாரித்த குழம்பு மிளகாய்த்தூள், நம்மளுடைய ப்ரொடக்ஷன். இது நம்ம கொத்தமல்லி தூள் நம்மளே அரைச்சிக்கோங்க, கடையெல்லாம் வாங்க மாட்டேங்க. இதை இப்படி சும்மா இது பண்ணக்குள்ள எனக்கு எப்போவுமே எங்கள் அப்பாயி ஞாபகம் வரும். எங்கள் அப்பாயி தான் அது டெக்னிக் சொல்லி கொடுத்தாங்க. எப்போவுமே இதெல்லாம் எண்ணெயிலே போட்டு ஒரு வாழைக்கு அனுப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி தண்ணிங்க. அது இதாக காரம் ஏறுதுங்க. உப்பு வேணுன்னா நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா கொதிக்கணுங்க. கொதித்து வந்த பிறகு நம்ம ஃபிஷ்ஷை போட்டு இறக்கிட வேண்டியதுதான். சில பேர் தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க, நான் தேங்காய் அரைச்சி ஊற்றலைங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புளியெல்லாம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஓரத்துலலாம் பாருங்கள் எண்ணெய் தெரியும். அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம இந்த மீன் போடணும். மீன் நல்லா நிறைய தடவை கழுவிட்டேங்க. பாருங்கள், ஒவ்வொரு மீனாக நம்ம போட்டுறோம். அவ்வளோதாங்க. மீனை போட்டுட்டு நம்ம அந்த உடச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, பாருங்கள், வறுத்து உடச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, வெந்தயம் மறந்துட்டோம் பார்த்திங்களா, அதையும் போட்டுருணுங்க. கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக போடணுங்க, ஏன்னா அப்போ தான் இந்த மீன்லாம் வெந்து அந்த உப்பில் ஊறி
நல்லா வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள். வெந்தயத்தூள் பாருங்கள், உள்ளதான் அப்படி தான் 1 2 அப்படி வருங்க. அப்படி உடச்சி போட்டுடலாம். நல்லா அது ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மீன் குழம்பு நல்லா ஒரு கொதி வந்தோடனே பாருங்கள், நல்ல டேஸ்ட்டு நல்லா இருந்தது. நான் ஏற்கனவே செக் பண்ணிட்டேங்க. இதுதான் நம்மளுடைய மீன் குழம்பு. நல்லா கருவேப்பிலை தோணும் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணிடணுங்க. ஃபிஷ் குழம்பு தயாருங்க பாருங்கள். சுவையான ஃபிஷ் குழம்பு தயார் பாருங்கப்பா. ஃபிஷ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ, see you, bye bye. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆலிஸ் லோசர் 894. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என்னங்க மீன் குழம்பா? மீனும் மீனும் எனக்கு பிடிக்குது. மீனும் மீனும் எட்டி பார்க்குது மீனுவை.